மைண்ட் ஸ்விட்ச் எனிக்மா பாடி ஸ்வாப்ஸ் மர்மம் வெளிப்படுத்தப்பட்ட அத்தியாயம் -6. தி ஹம்மிங் ஸ்டோன்ஸ் மிஸ்டரிஸ் ஆஃப் தி எடர்னல் லைப்ரரி லாஸ்ட் சோல்ஸ் ஆகிவிட்ஸ் அறக்கட்டளை விண்வெளி போரின் பின்னால் புது ஒற்றுமையில் வளர்ச்சி பெற்றது. எவனாஸ் மற்றும் நந்தினியின் பிணைப்பு வலுவாக வளர்ந்தது, அவர்களின் வழிகாட்டுதல் பலரையும் தூண்டியது. எனினும் சாந்தி ஒரு பழமையான பிரதிநாதத்தால், காலத்தின் ஆழத்தில் இருந்து வந்த மர்மமான அழைப்பால் சிதறியது. ஒரு இரவு, நட்சத்திரங்கள் கீழ் தியானத்தில் இருந்தபோது, எவனாஸ் மற்றும் நந்தினி ஒளியின் சுழலியால் சூழப்பட்டனர். அவர்கள் ஒரு அறியாத உலகத்தில் விழுந்தனர். காலம் தன்னை கையாளக்கூடியதாக இருந்தது. மாயமான ஒரு உருவம் நிழல்களில் இருந்து தோன்றியது. அவள் தன்னை காலத்தின் காவலாளி கயா என அறிமுகப்படுத்தினாள். கயா ஒரு சமநிலை காலத்தின் உடலில் எழுந்துள்ளதாகவும், அது வரலாற்றை சிதைக்கிறது என்றும் விளக்கினார். காலத்தின் ஓட்டத்தை பராமரிக்கும் பண்டைய கற்கள், குரோனோ ஷார்ட்கள், பல காலகட்டங்களில் சிதறி இருந்தன. அவற்றின் சிதறல்கள் காலத்தில் கிழிப்புகளை உருவாக்கி, கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை ஆபத்தில் ஆழ்த்தின. குரோனோ ஷார்ட்களுக்கான தேடல். கயா, எவனாஸ் மற்றும் நந்தினிக்கு குரோனோ ஷார்ட்களை மீட்டு, காலத்தின் சமநிலையை மீட்டெடுக்க மிஷனை ஒப்படைத்தார். ஒரு கால பயண சாதனமான டெம்போரல் காம்பஸின் உதவியுடன், அவர்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் ஒரு பயணத்தை தொடங்கினர், ஒவ்வொன்றும் தனித்தனிய சவால்களை வழங்கியது. பண்டைய எகிப்து, பரோவின் கல்லறை. அவர்களின் முதல் இலக்கு பண்டைய எகிப்து, ஒரு சக்திவாய்ந்த பரோவின் ஆட்சி காலம். குரோனோ ஷார்ட் பரோவின் கல்லறையில் மறைக்கப்பட்டது, மிருகக்குரல்களாலும் புதிர்களாலும் காக்கப்பட்டது. அவர்களின் முந்தைய சவால்களிலிருந்து பெற்ற அறிவையும், அவர்களின் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி, எவனாஸ் மற்றும் நந்தினி கல்லறையை நவீனமயமாக்கினர், புதிர்களை தீர்த்து, கற்களை மீட்டனர். நடைமுறை ஐரோப்பா, மந்திரவாத காடு. அடுத்து, அவர்கள் நடைமுறை ஐரோப்பாவிற்கு பயணித்தனர், அங்கு குரோனோ ஷார்ட் ஒரு மந்திரவாத காடில் இருப்பதாக கூறப்பட்டது. இந்த காடு மாந்திரிக கார்களாலும், பண்டைய மந்திரங்களாலும் பாதுகாக்கப்பட்டது. உள்ளூர் கதைகளையும், தங்கள் தோழர்களையும் பயன்படுத்தி, அவர்கள் காடின் பாதுகாவலர்களுடன் நண்பர்களாகி, கற்களை மீட்டனர், துணிச்சல் மற்றும் அறிவு சோதனைகளை கடந்து. புதுமையாக்கம் இத்தாலி, மறைக்கப்பட்ட தொழிற்சாலை. அவர்களின் பயணம் பின்னர் புதுமையாக்கம் இத்தாலிக்கு எடுத்துச் செல்லப்பட்டது, அங்கு கற்கள் புகழ்பெற்ற கண்டுபிடிப்பாளரின் இரகசிய தொழிற்சாலையில் மறைக்கப்பட்டிருந்தன. இந்த கண்டுபிடிப்பாளர், காலத்தின் மர்மங்களால் ஆச்சரியப்பட்டு, கற்களை பாதுகாக்க சிக்கலான இயந்திர சாதனங்களை உருவாக்கினார். எவனாஸ் மற்றும் நந்தினி, கண்டுபிடிப்பாளரின் வாரிசுகளுடன், இந்த சாதனங்களின் செயல்பாடுகளை தீர்த்து, கற்களை பெற்றனர். எதிர்காலம், சைபர் மீட்ரோபோலிஸ். இறுதியாக, அவர்கள் ஒரு தொலைதூர எதிர்காலத்துக்கு பயணம் செய்தனர், ஒரு பெருமழைக்கான சைபர் மீட்ரோபோலிஸில் வந்து சேர்ந்தனர். இங்கு, கற்கள் மைய AI அடியில் மறைக்கப்பட்டிருந்தன, மேம்பட்ட பாதுகாப்பு அமைப்புகளால் காக்கப்பட்டது. அவர்களின் தொழில்நுட்ப அறிவையும், எதிர்கால தோழர்களின் உதவியையும் பயன்படுத்தி, அவர்கள் மெய்நிகர் சவால்களை கடந்து, இறுதி கற்களை மீட்டனர். காலத்தின் சமநிலையை மீட்டல். எல்லா குரோனோ ஷார்ட்களையும் பெற்ற பிறகு, எவனாஸ் மற்றும் நந்தினி, காலத்தின் காவலாளியின் உலகத்திற்கு திரும்பினார்கள். கயா, கற்களை குரோனோஸ்பியருடன் இணைக்க வழிகாட்டினார், இது காலத்தின் ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் சக்தி வாய்ந்த பொருளாகும். அவர்கள் குரோனோஸ்பியரை செயல்படுத்தும்போது, ஒரு ஆற்றல் அலை உலகத்தின் வழியாக ஒலித்தது, காலத்தில் கிழிப்புகளை மறைத்து, சமநிலையை மீட்டது. வரலாறு தன்னைத்தான் சரிசெய்து, காலத்தின் பிரதிநாதங்கள் அமைதியானது. ஒரு புதிய வெளிச்சம். எனினும், காலத்தின் சமநிலையை மீட்ட பிறகு, கயா ஒரு ஆழமான உண்மையை வெளிப்படுத்தினார். காலத்தின் குழப்பம் வெறும் விபத்தல்ல, அது தன் இலாபத்திற்காக வரலாற்றை மீண்டும் எழுத விரும்பும் துன்பகரமான ஒரு சக்தியான டைம் ரைத் என்ற பொருளின் விளைவு. டைம் ரைத் நிகழ்வுகளை நிழல்களில் இருந்து மாற்றி, பல காலகட்டங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தியது.
சமநிலை மீட்ட பிறகு விரை தற்போது பலவீனமாக இருந்தாலும் அது இன்னும் பயங்கரமான எதிரியாக இருந்தது. இறுதி போராட்டம். எவனாஸ் மற்றும் நந்தினி, கயா மற்றும் பல காலகட்டங்களின் தோழர்களுடன் டைம் ரைத்தை எதிர்கொள்ள இறுதி மோதலை தயாரித்தனர். இந்த போராட்டம் டெம்போரல் நெக்சஸில் நடந்தது, இது காலத்தின் ஓட்டத்தின் மையமாகும். ரைட் இருண்ட மற்றும் மாறும் பொருள், காலத்தை மாற்றும் சக்தியை கையாள மாயக்காட்சிகள் மற்றும் மாருதிகளை உருவாக்கியது, அவர்களை குழப்பவும் திசையற்ற செய்யவும். எனினும் அவர்கள் தங்கள் அனுபவங்களையும் உருவாக்கிய ஒற்றுமையையும் பயன்படுத்தி ரைத்தின் ஏமாற்றுகளை எதிர்த்தனர். குரோனோஸ்பியரின் சக்தியை பயன்படுத்தி அவர்கள் தங்கள் தாக்கங்களை ஒத்திசைத்து ஒவ்வொரு அடியும் ரைத்தின் காலத்தின் பிடியை பலவீனமாக்கியது. ஒரு கிளைமாக்ஸில் அவர்கள் ஒற்றுமையான ஆற்றல் வெடிப்பை வெளியிட்டு ரைத்தின் உருவத்தை உடைத்து அதை அழித்து விட்டனர். ஒரு புதிய தொடக்கம். டைம் ரைத்தை தோற்கடித்து காலத்தின் ஓட்டம் நிலைத்தது மற்றும் கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தின் பிரதிநாதங்கள் ஒத்திசைந்தன. கயா, எவனாஸ் மற்றும் நந்தினி அவர்களின் துணிச்சலுக்கும் அறிவுக்கும் நன்றி தெரிவித்து குரோனோஸ்பியரை அவர்களது காப்பாளராக ஒப்படைத்தார். ஆகிவிட்ஸ் அறக்கட்டளைக்கு திரும்பி அவர்கள் தங்கள் அதிசயமான பயணத்தையும் வெவ்வேறு காலகட்டங்களில் கற்றுக்கொண்ட பாடங்களையும் பகிர்ந்து கொண்டனர். அறக்கட்டளை மேலும் வலுவாக வளர்ந்தது, பல காலகட்டங்களிலிருந்து கிடைத்த அறிவால் மெருகேறியது. எவனாஸ் மற்றும் நந்தினி அவர்களின் பயணம் இன்னும் முடியவில்லை என்பதை கற்றனர். புதிய சவால்கள், மர்மங்கள் மற்றும் சாகசங்கள் எப்போதும் எதிர்காலத்தில் இருப்பதற்காக காத்திருக்கின்றன. அவர்களின் பிணைப்பாலும் அவர்கள் கற்றுக்கொண்ட அறிவாலும் இணைந்து அவர்கள் எதிர்காலத்தை எதிர்கொள்ள தயாராக இருந்தனர். ஆகிவிட்ஸ் அறக்கட்டளைக்கு மேல் சூரியன் அஸ்தமிக்கும்போது, நிலத்திற்கு பொன்னிற ஒளியை வீசும்போது அவர்கள் ஒன்றாக நின்று எப்போதும் இருண்டிருக்கின்ற உலகத்திற்கு ஒளியும் ஒற்றுமையும் கொண்டுவர தயாராக இருந்தனர். ஆகிவிட்ஸ் அறக்கட்டளை ஒரு பொற்காலத்தை அடைந்தது, ஆனால் பிரபஞ்சத்தின் மர்மங்கள் முடிவற்றவை போல தோன்றின. ஒரு நாள், ஒரு பண்டைய கையெழுத்து புத்தகத்தை படித்தபோது அனன்யா நித்திய நூலகம் என்று அழைக்கப்படும் ஒரு புனைவான இடத்தை குறிக்கும் குறிப்பை கண்டுபிடித்தார். இந்த நூலகம் காலம் மற்றும் இடத்தின் அனைத்து கல்வியின் களஞ்சியமாக கருதப்பட்டது. இந்த நூலகம் கற்பனைக்கேடாகிய சக்தி மற்றும் ஞானத்தை திறக்கக்கூடிய ரகசியங்களை கொண்டிருந்தது. ஞானத்தின் அழைப்பு. நித்திய நூலகத்தின் சாத்தியமானவற்றால் ஆர்வமுற்று எவனாஸ், நந்தினி மற்றும் அவர்களின் குழு இந்த புனைவான இடத்தை கண்டுபிடிக்க ஒரு பயணத்தை தொடங்கினர். கையெழுத்து புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி ஒரு தொலைதூர காட்டில் மறைந்துள்ள தொலைந்த நாகரிகத்தின் பழைய களஞ்சியங்களில் ஒரு துவாரம் இருந்தது. வாரங்களாக தயார்படுத்திய பிறகு அவர்கள் பயணம் தொடங்கினர், அடர்ந்த காட்டுகளையும் ஆபத்தான பாதைகளையும் கடந்து. கையெழுத்து புத்தகமும் அவர்களின் உள்ளுணர்வும் வழிகாட்டி அவர்கள் இறுதியில் களஞ்சியங்களுக்கு வந்தார்கள். அங்கே முற்றிலும் சிதைந்த கற்களும் வளர்ந்த பச்சை தாவரங்களும் சூழ ஒரு மறைக்கப்பட்ட பாதையை கண்டுபிடித்தனர், அது நிலத்திற்கு கீழ் செல்கிறது. நித்திய நூலகத்திற்கான துவாரம். பாதை அவர்களை ஒரு பிரமாண்ட அறைக்கு எடுத்துச் சென்றது, அதன் மையத்தில் பிரகாசமான ரோன்களால் மூடப்பட்ட ஒரு அழகான வளைவு இருந்தது. அனன்யா பண்டைய மொழிகளின் தனது அறிவை பயன்படுத்தி குறியீட்டை குறித்தார், தூய இதயமும் மனதுமானவர்கள் மட்டுமே நித்திய நூலகத்திற்குள் செல்ல முடியும். அவர்கள் வளைவினை அணுகுகையில் ரோன்கள் பிரகாசமாக திகழ்ந்தன மற்றும் துவாரம் செயல்பட்டது. ஒருவர் எவனாஸ், நந்தினி, அனன்யா மற்றும் கவி துவாரத்தில் பாய் மற்றொரு உலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். நித்திய நூலகம். அவர்கள் மாபெரும் பிரமிக்க வைக்கும் நூலகத்தில் தோன்றினார்கள், அது முடிவில்லாமல் நீண்டிருந்தது போலிருந்தது. காற்று ஒரு மெல்லிய பொன்னிற ஒளியால் நிரம்பியிருந்தது மற்றும் அமைதியோ மிக முக்கியமாக இருந்தது. புத்தகங்கள், கிரந்தங்கள் மற்றும் தொல்லியல் பொருட்கள் ஒவ்வொரு காலத்திலும் நாகரிகத்திலும் உள்ளன, நூலகத்தின் மிகப்பெரிய சேகரிப்பை மெய்ப்பிக்கும். ஒரு போர்வை அணிந்த உருவம் அவர்களை அணுகி
தன்னை நித்திய நூலகத்தின் நூலகர் எலாரா என அறிமுகப்படுத்தினாள். எலாரா நூலகம் முடிவற்ற ஞானத்தின் இடம் என்றும், மேம்பட்ட நன்மைக்காக ஞானத்தை தேடும் நபர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடியதாகும் என்றும் விளக்கினார். அவர் அவர்களை வரவேற்று நூலகம் வழியாக வழிகாட்ட முன்வந்தார். மிக முக்கியமான ஞானத்திற்கான தேடல். எலாரா அவர்களை உண்மைகளின் மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றார், நூலகத்தின் மிக ஆழமான மற்றும் சக்திவாய்ந்த ஞானத்தை கொண்ட பகுதி. அங்கே அவர்கள் நூலகத்தின் ஆழமான ரகசியங்களை அணுக தகுதியுள்ளவர்களாக நிரூபிக்க பல சோதனைகள் மற்றும் சவால்களை எதிர்கொண்டனர். முதல் சோதனை ஞானத்தின் சோதனை, அதில் அவர்கள் ஆழமான புரிதலையும் பார்வையையும் தேவைப்படும் சிக்கலான புதிர்களையும் மற்றும் புதிர்களையும் தீர்க்க வேண்டியது. அவர்கள் தங்கள் பரந்த திறன்கள் மற்றும் பார்வைகளை பயன்படுத்தி இணைந்து வேலை செய்து ஞானத்தின் பிரமிக்க வைக்கும் பாதையை நவீனமாக்கினார்கள். இரண்டாவது சோதனை கருணையின் சோதனை, அதில் அவர்கள் இரக்கத்தையும் பணிவையும் மற்றும் தன்னலம் இல்லாததையும் தேவைப்படும் சூழல்களை எதிர்கொண்டனர். அவர்கள் தங்களை விட பிறரை முன்னிலையில் வைக்கக்கூடிய திறனை நிரூபித்து நூலகத்தின் காவலர்களின் நம்பிக்கையை பெற்றனர். இறுதி சோதனை ஒற்றுமையின் சோதனை, அதில் அவர்கள் மாயை மற்றும் தங்கள் பிணைப்பு மற்றும் குழுவாக இயங்கும் திறனை சோதிக்கின்ற சவால்களை எதிர்கொண்டனர். ஒருவருக்கொருவர் ஆதரவாகவும் தங்கள் கோட்பாடுகளில் நம்பிக்கையுடன் இருந்து அவர்கள் சவால்களை கடந்து தங்கள் ஒற்றுமையை நிரூபித்தனர். புதுமையான வெளிப்பாடு. சோதனைகளை தாண்டிய பிறகு எலாரா அவர்கள் நித்திய ஞானத்தின் அறைக்கு அழைத்துச் சென்றார், அங்கு மிகவும் புனிதமான மற்றும் சக்திவாய்ந்த ஞானம் வைத்திருந்தது. அங்கே அவர்கள் உண்மைகளின் புத்தகம் என்ற பண்டைய கிரந்தத்தை கண்டனர், இது இருப்பு, பிரபஞ்சம் மற்றும் வாழ்க்கையின் மர்மங்களை பற்றிய ரகசியங்களை கொண்டிருந்தது. அவர்கள் புத்தகத்தை படித்தபோது அவர்கள் நிதர்சனத்தின் இயல்பு, அனைத்து பொருட்களின் இணைப்பு மற்றும் உண்மையான புத்துணர்வின் பாதை பற்றிய உள்ளுணர்வுகளை கண்டுபிடித்தனர். அவர்கள் பெற்ற ஞானம் ஆழமானது, அவர்களின் புரிதலை விரிவாக்கவும் புதிய எண்ணங்களை ஊக்குவிக்கவும். புதிய சவால். எனினும் நூலகத்தில் அவர்களின் நேரம் ஒரு விருப்பத்தை வெளிப்படுத்தியது. நூலகத்தின் பரந்த ஞானம் ஒரு இருண்ட சக்தியான ஒப்ளிவியன் சீக்கர் எனப்படும் ஒரு பொருளின் கவனத்தை ஈர்த்தது, இது அனைத்து ஞானத்தையும் நுகர்ந்து பிரபஞ்சத்தை அறியாமை மற்றும் குழப்பத்தில் ஆழ்த்த விரும்புகிறது. எலாரா, ஒப்ளிவியன் சீக்கர் ஏற்கனவே நூலகத்தின் மீது தாக்குதல் தொடங்கிவிட்டதாகவும் ஞானத்தின் பகுதிகளை பாழாக்கி இருண்டதை பரப்புவதாகவும் எச்சரித்தார். எவனாஸ், நந்தினி மற்றும் அவர்களின் குழுவினர் நூலகத்தையும் அதிலுள்ள ஞானத்தையும் பாதுகாக்க வேகமாக செயல்பட வேண்டியது அவசியம் என்று அறிந்தனர். ஞானத்திற்கான போராட்டம். எலாராவின் வழிகாட்டுதலுடன் அவர்கள் நூலகத்தின் காவலர்களை ஒன்று திரட்டி ஒப்ளிவியன் சீக்கரை எதிர்கொள்ள தயாராகினார்கள். போராட்டம் நூலகத்தின் முடிவற்ற மண்டபங்களில் நடந்தது, ஞானம் மற்றும் அறிவு அறியாமை மற்றும் குழப்பத்தின் சக்திகளுக்கு எதிராக மோதியது. ஒப்ளிவியன் சீக்கர் ஒரு நிழலான மாற்றும் பொருளாக வெளிப்பட்டது, அது தொடும் எந்தவொன்றையும் பாழாக்கும் மற்றும் நுகரும் திறன் கொண்டது. எவனாஸ் மற்றும் நந்தினி உண்மைகளின் புத்தகத்தின் சக்தி மற்றும் தங்கள் உள்ளுணர்வின் ஒளியை டிரான் செய்து இருண்ட சக்திக்கு எதிராக தாக்குதலை முன்னிலையில் நடத்தியார்கள். தங்கள் இணைந்த ஆற்றலை பயன்படுத்தி அவர்கள் நூலகத்தின் ஞானத்தை பாதுகாக்க போராடினார்கள், உண்மை மற்றும் ஞானத்தின் ஒளியால் இருளை ஒளிரச் செய்தார்கள். ஒரு கிளைமாக்ஸில் அவர்கள் உண்மைகளின் புத்தகத்தின் ஆற்றலை சேனல் செய்து ஒரு சக்தி வாய்ந்த ஒளியின் அலை உருவாக்கி ஒப்ளிவியன் சீக்கரை என்கல்ஃப் செய்து அதை நூலகத்திலிருந்து வெளியேற்றி. ஞானத்தின் பாரம்பரியம். ஒப்ளிவியன் சீக்கரை தோற்கடித்து நித்திய நூலகம் மீண்டும் பாதுகாப்பாக இருந்தது. எலாரா அவர்களின் துணிச்சலுக்கும் ஞானத்திற்கும் நன்றி தெரிவித்து ஒரு புனித பொருளான புத்துணர்வு பர்வையுலாக வழங்கினார். இந்த பர்வையுல் நூலகத்தின் ஞானத்தின் 4 பகுதிகளின் சாராம்சத்தை கொண்டது, இது அவர்களின் எதிர்கால முயற்சிகளில் வழிகாட்டக்கூடிய சக்தி வாய்ந்த கருவியாகும்.
ஒரு புதிய விடியல். எவனாசும் நந்தினியும் தங்கள் பயணம் இன்னும் வெகு தொலைவில் இருப்பதை அறிந்தார்கள். அவர்களுக்கு எப்போதும் புதிய சவால்கள், மர்மங்கள் மற்றும் சாகசங்கள் காத்திருக்கும். தங்களுடைய பந்தத்தாலும் பெற்ற ஞானத்தாலும் ஒன்றுபட்ட அவர்கள் எதிர்காலம் எதுவாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராக இருந்தனர். அகிவிட்ஸ் அறக்கட்டளையின் மீது சூரியன் மறைந்ததும் நிலத்தின் மீது ஒரு தங்க ஒளியை வீச அவர்கள் ஒன்றாக நின்றனர். இருளின் விளிம்பில் உள்ள உலகிற்கு ஒளியையும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வர தயாராகினர். ஆகிவிட்ஸ் அறக்கட்டளையில் வாழ்க்கை செழித்தது, ஏனெனில் எவனாஸ், நந்தினி மற்றும் அவர்களின் குழு தங்கள் பயணங்களில் பெற்ற ஞானத்தை பகிர்ந்து கொண்டனர். இருப்பினும் புதிய ஒரு மர்மம் விரைவில் தோன்றியது, இது அவர்களை மறந்த ஒரு துறையின் ஆழத்திற்குள் வழிகாட்டியது. அதிர்ச்சி. ஒரு மாலை மிரா என்ற இளம் பெண் அறக்கட்டளைக்கு வந்தாள், உதவியை நாடி. அவள் ஒரு கிராமத்தை பற்றி பேசினாள், அங்கு மக்கள் அவர்களுடைய பின்னால் எதுவும் சுவடுகள் இல்லாமல் காணாமல் போகிறார்கள், இழந்த ஆன்மாக்களின் சிக்கலமைப்புகள் என்ற மெல்லிய ஒலிகள் மட்டும் மீண்டும் மீண்டும் கேட்டுச் சென்றன. மிராவின் சகோதரர் காணாமல் போனவர்களில் ஒருவர், அவள் அவரை கண்டுபிடிக்க மிகுந்த ஆவலுடன் இருந்தாள். மர்மத்தால் கவரப்பட்டு உதவ முனைந்த எவனாஸ் மற்றும் நந்தினி விசாரணையை தொடங்கினர். அவர்கள் ஒரு சிறிய குழுவை அனன்யா மற்றும் கவியுடனோரன்மைகளாக ஒன்று சேர்த்தனர் மற்றும் கிராமத்தை நோக்கி பயணம் தொடங்கினர். மந்திர சூழ்ந்த கிராமம். அவர்கள் வந்தபோது கிராமம் ஒரு பயங்கரமான அமைதியால் சூழப்பட்டது. மீதமுள்ள கிராமவாசிகள் சிலர் ஒரு சாபம் போடப்பட்ட சிக்கலமைப்பை பற்றி பேசினர், அது ஒவ்வொரு இரவிலும் தோன்றி அங்கு செல்ல துணியும் அனைவரையும் விழுங்கிவிடும். உண்மையை வெளிப்படுத்த தீர்மானித்து குழு அவர்கள் எதிர்கொள்ளும் விஷயங்களுக்கு தயாரானார்கள். சிக்கலத்தை நுழைதல். இரவு விழும்போது காற்று குளிர்ச்சி அடைந்து தரை அதிர்ந்தது. கிராமத்தின் மையத்தில் ஒரு பிரகாசமான துவாரம் தோன்றி சிக்கலத்தின் நுழைவாயில் வெளிப்பட்டது. தங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு எவனாஸ், நந்தினி மற்றும் அவர்களின் குழு துவாரத்தின் வழியாக நுழைந்தனர், மர்மத்தின் இதயத்தில் நுழைந்தனர். சிக்கலத்தை ஒரு பரந்த வலைமையின் மாற்றும் பாதைகளும் இருண்ட அறைகளும் கொண்டு அமைந்திருந்தது. சுவர்கள் ஒரு பிரபஞ்ச சக்தியால் வெளிச்சம் பெற்று இருந்தது போல இருந்தது, மற்றும் காற்றில் ஒரு பயங்கரமான உணர்வு நிரம்பியிருந்தது. காணாமல் போன கிராமவாசிகளை கண்டுபிடிக்க அவர்கள் சிக்கலத்தை நவீனமாக்கி அதன் மையத்தில் உள்ள சக்தியை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை அறிந்தனர். சிக்கலத்தின் சோதனைகள். சிக்கலத்தில் அவர்களின் தீர்மானத்தையும் ஒற்றுமையையும் சோதிப்பதற்கான சோதனைகள் நிரம்பியிருந்தது. முதல் சோதனை எக்கோஸ் மண்டபம், அங்கு அவர்கள் தங்கள் ஆழ்ந்த பயங்களும் வருத்தங்களும் புனைவுகளை எதிர்கொண்டனர். ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்து, அவர்களின் மிஷனில் உண்மையாக இருந்து, அவர்கள் புனைவுகளை கடந்து முன்னேறினர். இரண்டாவது சோதனை நிழல்களின் அறை, அங்கு அவர்கள் தங்கள் இயக்கங்களை பிரதிபலிக்கும் நிழலான உருவங்களை எதிர்கொண்டனர், அவை அவர்களை பிரித்துவிட முயற்சித்தன. ஒருவருக்கொருவர் நம்பிக்கையுடன் இருந்து ஒற்றுமையாக வேலை செய்ததன் மூலம் அவர்கள் நிழல்களை ஒழிக்க தள்ளி அவர்கள் பயணத்தை தொடர்ந்தனர். மூன்றாவது சோதனை காலப்பகுதி, ஒரு வழியாக காலம் தானே மாறும் மற்றும் திரும்பும் போல இருந்தது. அவர்கள் கடந்த காலமும் எதிர்காலமும் சந்தோஷமான மற்றும் துயரமான தருணங்களின் பார்வைகளை கண்டனர். தற்போதைய மற்றும் அவர்கள் குறிக்கோளை நிபுணமாக வைத்து அவர்கள் காலப்பகுதியை நவீனமாக்கி பலமாக வெளியேறினர். சிக்கலத்தின் இதயம். சிக்கலத்தின் மையத்தில் அவர்கள் ஒரு பிரமாண்ட அறையை கண்டனர், அதில் ஒரு பழைய பெரிய மரம் உள்ளது. அதன் குருக்கள் மற்றும் கிளைகள் முடிவில்லாமல் நீண்டிருந்தது போல தோன்றியது, மற்றும் அதன் அடிப்படையில் ஒரு இருண்ட சுழலும் துவாரம் இருந்தது. துவாரத்தை பாதுகாக்கும் ஒரு ஆவி உருவம், ஆன்மாக்களின் காவலாளி. காவலாளர் சிக்கலத்தை ஒரு சக்திவாய்ந்த மந்திரவாதி நீண்ட காலத்திற்கு முன்பு உருவாக்கிய ஒரு சிறை என்று வெளிப்படுத்தினார். காணாமல் போன கிராமவாசிகள் சிக்கலத்தில் சிக்கியிருந்தனர், அவர்கள் ஆன்மாக்கள் சிக்கலத்துடன் பிணைக்கப்பட்டிருந்தனர்.
அவர்களை விடுவிக்க யவனாஸ் மற்றும் நந்தினி மந்திரவாதியை எதிர்கொண்டு சாபத்தை முறியடிக்க வேண்டும். மந்திரவாதியின் தலைமையகம். அவர்கள் துவாரத்தின் வழியாக நடந்துவிட்டனர் மற்றும் ஒரு விபரீத உலகில் வந்தனர். இது சிக்கலத்தின் திருப்பமான அழகின் முரண்பாடு. தொலைவில் அவர்கள் ஒரு இருண்ட கோபுரத்தை கண்டனர். அது மந்திரவாதியின் தலைமையகம். அவர்கள் அணுகும்போது ஒரு தீய சக்தி அவர்களை கண்காணிக்கும் உணர்வு இருந்தது. கோபுரத்தின் உள்ளே அவர்கள் மந்திரவாதியை எதிர்கொண்டனர். இருண்ட உருவத்தை கொண்டு இருந்தார் மற்றும் பண்டைய மந்திர வித்தையை கொண்டிருந்தார். மந்திரவாதி தன் திட்டத்தை வெளிப்படுத்தினார். அது சிறை கிடந்த ஆன்மாக்களின் சக்தியை பயன்படுத்தி நிரந்தர வாழ்வை பெறுவதாகும். யவனாஸ் மற்றும் நந்தினி அவரை நிறுத்த வேண்டியதுண்டு. அவர்கள் கிராமவாசிகளை மீட்கவும் உலகில் தனது சக்தியை வெளிப்படுத்துவதை தடுக்கவும். இறுதி போராட்டம். நடந்த போராட்டம் தீவிரமானது. மந்திரவாதி தனது இருண்ட மந்திரவித்தையை பயன்படுத்தி புனைவுகளை உருவாக்கவும் நிதர்சனத்தை மாற்றவும் முயன்றார். யவனாஸ் மற்றும் நந்தினி அவர்களின் பிணைப்பு மற்றும் அவர்களுடைய முந்தைய சவால்களில் பெற்ற ஞானத்தின் சக்தியை டிராம் செய்து உறுதியாக போராடினர். அனன்யா மற்றும் கவியின் ஆதரவை பயன்படுத்தி அவர்கள் மந்திரவாதியின் மந்திரங்களை இடர்க்கவும் சிறை கிடந்த ஆன்மாக்களின் பிடியை பலவீனப்படுத்தவும் முடிந்தது. ஒரு இறுதி தீர்க்கமான தருணத்தில் அவர்கள் தங்கள் ஆற்றலை ஒன்று செய்து ஒரு சக்தி வாய்ந்த ஒளியின் அலைவினை வெளியிட்டு மந்திரவாதியின் உருவத்தை சிதறடித்து சாபத்தை முறியடித்தனர். புதிய காலை. மந்திரவாதி தோற்கடிக்கப்பட்டபோது சிக்கல் கரைந்து அதன் திருப்பமான பாதைகள் அமைதியான சூரிய ஒளியில் விளக்கப்பட்ட ஒரு இதத்திற்கு வழி கொடுத்தன. சிறை கிடந்த ஆன்மாக்கள் விடுவிக்கப்பட்டு அவர்களின் உடல்களில் திரும்பி அவர்களின் அன்பு கூர்ந்தவர்களுடன் மீண்டும் இணைந்தனர். மிரா தன்னுடைய சகோதரரை கண்டுபிடித்து கிராமம் சந்தோஷம் மற்றும் நிம்மதியால் நிரம்பியது. ஆகிவிட்ஸ் அறக்கட்டளைக்கு திரும்பியபோது யவனாஸ் மற்றும் நந்தினி அவர்கள் சமீபத்திய சவாலையும் துணிச்சல் ஒற்றுமை மற்றும் மனித ஆவியின் சக்தி பற்றிய பாடங்களை பகிர்ந்து கொண்டனர். அறக்கட்டளை தொடர்ந்து செழித்தது, நம்பிக்கையும் ஞானத்தினும் ஒளியடிப்படையாக. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நேரத்தை எதிர்கொண்டு நட்சத்திரக்குறி. யவனாஸ் மற்றும் நந்தினி அவர்களுடைய பயணம் இன்னும் முடியவில்லை என்பதை அறிந்தனர். புதிய சவால்கள், மர்மங்கள் மற்றும் சவால்கள் எப்போதும் அவர்களை எதிர்கொண்டு காத்திருக்கும். அவர்களின் பிணைப்பு மற்றும் அவர்கள் பெற்ற ஞானத்தால் ஒன்று செய்யப்பட்டு அவர்கள் எதிர்காலத்தில் எதையும் எதிர்கொள்ள தயாராக இருந்தனர். சூரியன் ஆகிவிட்ஸ் அறக்கட்டளைக்கு மேல் மூழ்கும்போது நிலத்தில் ஒரு பொன்னிற ஒளி வீசி அவர்கள் ஒன்றாக நின்று இருண்டத்தை ஒளியிலும் சமத்துவத்திலும் மாற்ற தயாராக இருந்தனர். ஆகிவிட்ஸ் அறக்கட்டளையில் ஞானமும் அமைதியும் செழித்தன. ஆனால் அதைச் சுற்றியுள்ள உலகம் எப்போதும் மாறிக்கொண்டே இருந்தது. புதிய மர்மங்கள் தொடர்ந்து தோன்றிக்கொண்டிருந்தன. யவனாஸ் மற்றும் நந்தினி எப்போதும் அவர்களின் புரிதலையும் பிறருக்கு உதவுவதையும் மேலும் ஆழமாக்க புதிய வழிகளை தேடிக் கொண்டிருந்தனர். ஒரு வினோதமான பொருள். ஒரு நாள் பழைய நண்பரும் புகழ்பெற்ற தொல்பொருள் ஆராய்ச்சியாளருமான டாக்டர் அர்ஜுன் மேஹ்ரா அறக்கட்டளைக்கு ஒரு விசித்திரமான பொருளுடன் வந்தார். அது பண்டைய புரியாத சின்னங்களால் நிரம்பிய ஒரு கல் பதக்கம். இந்த பதக்கம் ஒரு தொலைதூர மலை குகையில் கண்டுபிடிக்கப்பட்டது மற்றும் உள்ளூர் கதைகள் குசும்பும் கற்கள் என்று அழைக்கப்படும் இது மிகுந்த சக்தி மற்றும் ஞானத்தை தாங்கும் என்று கூறின. பதக்கத்தின் மற்றும் அதன் சாத்தியதன்மையால் கவரப்பட்ட யவனாஸ் மற்றும் நந்தினி மேலதிகமாக ஆராய முடிவு செய்தனர். அவர்கள் அனன்யா மற்றும் கவியுடனான குழுவை உருவாக்கி குசும்பும் கற்களின் ரகசியங்களை வெளிப்படுத்த மலைகளுக்கு சென்று முடிவு செய்தனர். மலைக்கு பயணம். பயணம் கடினமானது. அவர்கள் அடர்ந்த காடுகள், கொந்தளிக்கும் நதிகள் மற்றும் பாறையான ஏற்றங்களை கடக்க வேண்டியிருந்தது. வழியிலே அவர்கள் பல சவால்களை எதிர்கொண்டனர். அவற்றில் தீவிரமான வானிலை மற்றும் கடினமான நிலப்பரப்பு அடங்கும். அவர்களின் தீர்மானமும் ஒற்றுமையுமே அவர்களை வழி நவீனமாக்கியது மற்றும் அவர்கள் கடைசியாக பதக்கம் கண்டுபிடிக்கப்பட்ட குகையை அடைந்தனர்.
மந்திரச் சூழ்ந்த குகை. குகை இயற்கை அழகின் அற்புதமாக இருந்தது. ஜொலிக்கும் படிகங்கள் மற்றும் பண்டைய செதுக்கல்களால் சுவர்களுக்கு திளைத்திருந்தது. அவர்கள் மேலும் முன்னேறும் போது காற்றில் ஒரு நுண்ணிய எளிய உந்துதல் பிரதிபலிக்கிறது. இந்த உந்துதல் கற்களிலிருந்தே வெளிவந்தது போல இருந்தது. இது நீண்ட காலமாக மறக்கப்பட்ட ரகசியங்களைச் சுட்டிக்காட்டியது போல இருந்தது. குகையின் மையத்தில் அவர்கள் ஒரு மறைந்த அறையை கண்டனர். அங்கு ஒரு பெரிய, மிகச்சிறந்த செதுக்கல்களால் ஆன கல் வேதி இருந்தது. வேதியின் மீது பல மாறாத பதக்கங்கள் இருந்தன, ஒவ்வொன்றும் அதே மர்ம சின்னங்களால் நிரம்பியிருந்தன. அனன்யா தனது பண்டைய மொழிகளின் அறிவையும் சாஸ்வத நூலகத்தில் பெறப்பட்ட பரிந்துரைகளையும் பயன்படுத்தி சின்னங்களை புரிய முயன்றார். வெளிப்பாடு. அனன்யாவின் மொழிபெயர்ப்பு குசும்பும் கற்கள் பல பிரபஞ்சங்களின் உள்ளே நுழைவாயில்களை இணைக்கும் ஒரு சக்திவாய்ந்த பண்டைய பொருட்களின் வலையமைப்பாக இருப்பதை காட்டியது. இவை மிக பழைய நாகரிகம் ஒன்று உருவாக்கியது, மற்றும் கற்கள் பரந்த ஞானமும் சக்தியையும் திறக்க முக்கியமானவையாக இருந்தன. ஆனால் மொழிபெயர்ப்பு ஒரு பெரிய ஆபத்தை உணர்த்தியது. கற்கள் பிற பிரபஞ்சங்களுக்கு நுழைவாயில்களை திறக்க பயன்படுத்தப்படலாம், ஆனால் அவற்றின் சக்தியை தவறாக பயன்படுத்தினால் கெடுதலையும் அழிவையும் அன்லீஷ் செய்யக்கூடும். கற்களை பாதுகாப்பாக பயன்படுத்த திறவுகோல் ஒற்றுமை என்ற ஒரு சடங்கை கொண்டுள்ளது. இது மனம், உடல் மற்றும் ஆவியின் சமநிலையை தேவைப்படுகிறது. ஒற்றுமை சடங்கு. குசும்பும் கற்களின் ரகசியங்களை திறக்கவும் அவற்றின் சாத்திய ஆபத்துகளை தவிர்க்கவும் தீர்மானித்த யவனாஸ், நந்தினி மற்றும் அவர்களின் குழு ஒற்றுமை சடங்கை தயாரித்தனர். அவர்கள் தங்கள் ஆற்றலை ஒழுங்குபடுத்த தியானம் செய்தனர், உடல்களை ஒவ்வொருத்தனாக செய்ய உடற்பயிற்சிகளை செய்தனர், மற்றும் தங்கள் ஆவியை சமநிலையில் வைத்து கொண்டனர். அவர்கள் தயாராகி பதக்கங்களை சிறப்பாக விவரிக்கப்பட்ட வரிசையில் வேதியில் வைத்தனர். சடங்கை தொடங்கியபோது கற்களின் உந்துதல் அதிகமாகி அவர்களைச் சுற்றிய காற்றில் சக்தி பிரகாசமடைய ஆரம்பித்தது. மறைக்கப்பட்ட பிரபஞ்சம். திடீரென்று அவர்கள் ஒரு கண் பிணிப்பு செருகப்பட்ட ஒளியால் மூடப்பட்டு மறைக்கப்பட்ட பிரபஞ்சத்திற்கு மாற்றப்பட்டனர். இது ஆச்சரியமான அழகும் ஆழமான அமைதியும் கொண்டிருந்தது. இந்த பிரபஞ்சம் குசும்பும் கற்களின் சக்தியின் இதயமாக இருந்தது, ஞானம் மற்றும் பரிசுத்தத்தின் தஞ்சம். இங்கு அவர்கள் கற்களின் காவலர்களை சந்தித்தனர், பரிசுத்தத்தின் உள்ளே ஞானமும் சக்தியும் பாதுகாக்கும் ஏதீரிய உணர்வுகள். காவலர்கள் அவர்களை வரவேற்று அவர்கள் ஞானத்தை பகிர்தல் முனைந்தனர், ஆனால் ஒரு முன்னெச்சரிக்கை கூறினர். குசும்பும் கற்களை கெடுக்கவும் அவற்றின் சக்தியை தீய நோக்கத்திற்காக பயன்படுத்தும் நோக்கத்துடன் ஒரு இருண்ட சக்தி, நிழல் சேகரிப்பாளர் என்ற விளையாட்டில் வந்துள்ளது. நிழல் சேகரிப்பாளர். நிழல் சேகரிப்பாளர் பயமும் விரக்தியும் உணர்ந்து கொண்ட தீய உணர்வு, அதன் இருண்ட பாதிப்பால் கெடுதி மற்றும் கட்டுப்பாட்டை உருவாக்கும். அது ஏற்கனவே பிரபஞ்சத்தில் ஊடுருவி அதன் இருண்ட பாதைகளை விரித்து கற்களின் மேல் கட்டுப்பாட்டை பெற முயன்றது. யவனாஸ், நந்தினி மற்றும் அவர்களின் குழு பிரபஞ்சத்தையும் குசும்பும் கற்களையும் பாதுகாக்க வேகமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை அறிந்தனர். காவலர்களின் வழிகாட்டுதலுடன் அவர்கள் நிழல் சேகரிப்பாளருடன் இறுதி மோதலுக்கு தயாரானார்கள். இறுதி மோதல். நிழல் சேகரிப்பாளருடன் மோதல் அவர்கள் இதுவரை எதிர்கொண்ட மோதல்களில் இல்லாமல் இருந்தது. அந்த உருவத்தின் சக்தி மிகுந்தது, மற்றும் அது புனைவுகளையும் இருண்ட ஆற்றல்களையும் பயன்படுத்தி அவர்களை புரட்டியது. ஆனால் அவர்கள் பிணைப்பின் சக்தியையும் அவர்கள் முந்தைய சவால்களில் பெறப்பட்ட ஞானத்தை எடுத்துக்கொண்டு இருண்டத்தை எதிர்கொண்டனர். யவனாஸ் மற்றும் நந்தினி குசும்பும் கற்களின் சக்தியையும் அவர்களின் உள்ளமைக்கலையும் ஒன்று செய்து நிழல் சேகரிப்பாளரை எதிர்கொண்டனர். அனன்யா மற்றும் கவியின் ஆதரவை பயன்படுத்தி அவர்கள் உருவத்தின் மேலே பிடியை பலவீனப்படுத்தினர் மற்றும் அதன் இருண்ட பாதையை இடர்க்க முடிந்தனர். ஒரு முக்கியமான தருணத்தில் அவர்கள் தங்கள் ஆற்றலை ஒன்று செய்து ஒரு சக்தி வாய்ந்த ஒளியின் அலைவினை வெளியிட்டு நிழல் சேகரிப்பாளரின் உருவத்தை சிதறடித்து அதை பிரபஞ்சத்திலிருந்து அகற்றினர்.
ஒரு புதிய தொடக்கம். நிழல் சேகரிப்பாளர் தோற்கடிக்கப்பட்ட போது பிரபஞ்சம் அதன் முந்தைய அமைதியையும் அழகையும் மீட்டது. காவலர்கள் அவர்களை அவரது வீரத்திற்கும் ஞானத்திற்கும் நன்றி தெரிவித்து, குசுமும் கற்களின் சக்தியின் ஒரு துண்டை, ஒரு கற்களால் உருவாக்கப்பட்ட படிகத்தை, அவர்கள் அடுத்த சவால்களில் அவர்களுக்கு வழிகாட்டும் மற்றும் அவர்களின் திறன்களை மேம்படுத்தும் ஒன்றாக தந்தனர். ஆகிவிட்ஸ் அறக்கட்டளைக்கு திரும்பியபோது அவர்கள் சமீபத்திய சவாலையும் சமநிலை, ஒற்றுமை மற்றும் இருண்டத்தின் மீது ஒளியின் சக்தி பற்றிய பாடங்களை பகிர்ந்தனர். அறக்கட்டளை தொடர்ந்து செழித்தது, நம்பிக்கையும் ஞானத்தினும் ஒளியடிப்படையாக. முன்னே பார்க்கிறேன். எவனாசும் நந்தினியும் தங்கள் பயணம் இன்னும் வெகு தொலைவில் இருப்பதை அறிந்தார்கள். அவர்களுக்கு எப்போதும் புதிய சவால்கள், மர்மங்கள் மற்றும் சாகசங்கள் காத்திருக்கும். தங்களுடைய பந்தத்தாலும் பெற்ற ஞானத்தாலும் ஒன்றுபட்ட அவர்கள், எதிர்காலம் எதுவாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராக இருந்தனர். அகிவிட்ஸ் அறக்கட்டளையின் மீது சூரியன் மறைந்ததும், நிலத்தின் மீது ஒரு தங்க ஒளியை வீச, அவர்கள் ஒன்றாக நின்றனர். இருளின் விளிம்பில் உள்ள உலகிற்கு ஒளியையும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வர தயாராகினர். அகிவிட்ஸ் அறக்கட்டளை அறிவு மற்றும் நல்லிணக்கத்தின் கோட்டையாக நின்றது. அதன் சுவர்கள் தொலைதூர நாடுகளின் கலைப்பொருட்கள் மற்றும் வீரச் செயல்களின் கதைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. எவானாஸ் மற்றும் நந்தினி இப்போது அனுபவம் வாய்ந்த தலைவர்கள். அவர்களின் பயணத்தில் பிரதிபலித்தனர், இது தைரியம், ஒற்றுமை மற்றும் ஞானத்தின் நாட்டம் ஆகியவற்றால் நெய்யப்பட்டது. ஒரு கூடும் புயல். அவர்களின் வெற்றிகள் இருந்தபோதிலும் இருளின் கிசுகிசுக்கள் அடித்தளத்தின் சுவர்களை அடைந்தன. ஒரு பழங்கால தீர்க்கதரிசனம் ஒரு பேரழிவு நிகழ்வை பற்றி பேசியது. நிழல்களின் சீரமைப்பு, அங்கு ஒளி மற்றும் இருளின் அண்ட சக்திகள் ஒன்றிணைந்து இருப்பின் சமநிலையை அச்சுறுத்தும். வெளிப்பாடு. அவர்களின் அனுபவங்கள் மற்றும் சோதனைகளின் மூலம் பிணைக்கப்பட்ட பிணைப்புகளால் வழிநடத்தப்பட்ட எவானாஸ் மற்றும் நந்தினி பண்டைய நூல்களை ஆராய்ந்து, நாடு முழுவதும் உள்ள கூட்டாளிகளுடன் ஆலோசனை நடத்தினர். அவர்களின் தேடலானது ஒரு திடுக்கிடும் உண்மையை வெளிப்படுத்திய ஒரு ஆரக்கில் அவர்களை இட்டுச் சென்றது. நிழல்களின் சீரமைப்பு என்பது வெறும் வான நிகழ்வு அல்ல, ஆனால் ஒரு மகத்தான சக்தியை எழுப்புவதற்கு ஒரு ஊக்கியாக இருந்தது. ஆதிகால நிழல். முதன்மை நிழல். ஆதி இருளின் ஒரு பொருளான பிரிமாட்டியல் ஷேடோ, குழப்பம் பிரபஞ்சத்தை மூழ்கடிப்பதை தடுக்க ஒளியின் உயிரினங்களால் பல ஆண்டுகளுக்கு முன்பு சிறையில் அடைக்கப்பட்டது. இருப்பினும் நிழல்களின் சீரமைப்பு முத்திரையை வலுவிழக்கச் செய்து, நிழலுக்கு அதன் ஆதிக்கத்தை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பை வழங்கும். சமநிலைக்கான தேடல். யுகங்களின் ஞானம் மற்றும் அவர்கள் சேகரித்த கலைப்பொருட்கள் ஆகியவற்றால் ஆயுதம் ஏந்திய எவானாஸ் மற்றும் நந்தினி ஒரு இறுதி தேடலை தொடங்கினர். ஆதிகால நிழல் எழுவதற்கு முன்பு சமநிலையை மீட்டெடுக்க. அவர்கள் துரோக நிலப்பரப்புகளை கடந்து சென்றனர், மறைமுகமான தீர்க்கதரிசனங்களை புரிந்து கொண்டனர் மற்றும் பண்டைய போட்டிகளால் பிரிக்கப்பட்ட பிரிவுகளை ஒன்றிணைத்தனர். திரண்டு வரும் புயல். நிழல்களின் சீரமைப்பு நெருங்க நெருங்க பதட்டங்கள் அதிகரித்தன. ஆதிகால நிழலுடன் இணைந்த படைகள் குழப்பத்தை சுரண்ட முயன்றன, பகுதிகள் முழுவதும் அழிவை கட்டவிழ்த்துவிட்டன. போர்கள் பொங்கின, கூட்டணிகள் திரிந்தன, ஆனால் ஆக்கிரமிக்கும் இருளுக்கு எதிராக நின்றவர்களின் இதயங்களில் நம்பிக்கை நீடித்தது. இறுதி நிலைப்பாடு. நித்தியத்தின் கோட்டையின் மேல் ஒரு உச்சக்கட்ட மோதலில், எவானாசும் நந்தினியும் ஆதி நிழலை அதன் உண்மையான வடிவில் எதிர்கொண்டனர். தீய சக்தியின் சுழலும் சுழல். கலைப்பொருட்கள் மற்றும் கூட்டாளிகளின் ஒருங்கிணைந்த வலிமையுடன் அவர்கள் ஒளி மற்றும் ஒற்றுமையின் சாரத்தை வழிமறித்து இருளின் இதயத்தில் தாக்கினர். வெற்றியும் தியாகமும். போர் கடுமையாக இருந்தது, ஒவ்வொரு அடியும் இருக்கும் விமானங்களில் எதிரொலித்தது. தீர்க்கமான தருணத்தில் எவானாசும் நந்தினியும் மரண சாம்ராஜ்யத்துடனான தங்கள் தொடர்பை தியாகம் செய்து தங்கள் ஆவிகளை ஒளியின் சாரத்துடன் இணைத்தனர். அவர்களின் தியாகம் ஆதிகால நிழலை மூழ்கடித்த ஒரு கண்மூடித்தனமான ஆற்றலை கட்டவிழ்த்து, அதை மீண்டும் ஒரு முறை காலத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு மண்டலத்தில் சிறைபிடித்தது.
ஒளியின் மரபு. ஆதிகால நிழல் அழிக்கப்பட்டவுடன் சாம்ராஜ்யங்கள் குணமடைய தொடங்கின, மேலும் நல்லிணக்கம் அண்டத்திற்கு திரும்பியது. அகிவிட்ஸ் அறக்கட்டளை தொடர்ந்து செழித்து வளர்ந்தது, அதன் அரங்குகள் வீரம் மற்றும் ஞானத்தின் கதைகளால் எதிரொலிக்கின்றன. எவானாசும் நந்தினியும் உயர்ந்த நிலைக்கு ஏறிச் சென்றாலும் அவர்களது மரபு நிலைத்திருந்தது, எதிர்கால சந்ததியினரை ஒற்றுமை மற்றும் அறிவொளியை நோக்கி வழிநடத்தும் ஒரு ஒளி விளக்கு. எபிலோக். அறக்கட்டளை புதிய அமைதியை கொண்டாடுகையில் தாழ்வாரங்கள் வழியாக ஒரு கிசுகிசு எதிரொலித்தது, இது பிரபஞ்சத்தை பாதுகாப்பதற்காக மரண வரம்புகளை தாண்டிய ஹீரோக்களுக்கான சான்றாகும். நட்சத்திரங்களுக்கிடையில் எவானாஸ் மற்றும் நந்தினியின் ஆவிகள் நீடித்தன, காலத்தின் நாடாவில் எப்போதும் பின்னி பிணைந்தன, ஒளி நிலவிய ஒரு பிரபஞ்சத்தை பார்த்து கொண்டிருந்தன. இவ்வாறு பாடி ஸ்வாப் மிஸ்டரி அன்ராவெல் கதை முடிவடைகிறது, ஆனால் அவர்களின் பயணத்தின் எதிரொலிகள் நித்தியமாக எதிரொலிக்கின்றன. இது தைரியம், ஒற்றுமை மற்றும் அறிவிற்கான நீடித்த தேடலின் சக்திக்கு ஒரு சான்றாகும்.